நாங்கள் இந்த ஊடக சந்திப்பில் ஒரு கூட்டறிக்கை வெளியிடுகிறோம். வரவிருக்கிற சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான ஒரு கூட்டறிக்கை ஆகும். இது இந்த கூட்டறிக்கையில் ஒப்புதல் தெரிவித்திருக்கிற இந்த அமைப்புகள் எதுவும் தேர்தலில் போட்டியிடுகிற அமைப்புகள் அல்ல. தேர்தலில் போட்டியிடுகிற எந்த கூட்டணியையும் சேர்ந்த அமைப்புகள் அல்ல. நாங்கள் மக்களின் உரிமைகளுக்காக, உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய அமைப்புகள். நாங்கள் இந்த தேர்தலில் எவ்வாறு என்ன கொள்கையோடு தலையிடுகிறோம் என்பதை விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நடைபெறவிருக்கிற இந்த சட்டப்பேரவை தேர்தல் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல், ஆளுகிற கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல், ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல், அதேபோல் எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என்றெல்லாம் பலவாறு வர்ணிக்கப்படுகிறது. இவை யாவும் உண்மைதான். ஆனால் இவை யாவும் மேலோட்டமான உண்மைகள். உண்மையில் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு அடிப்படையான போராட்டம் இந்த தேர்தலிலும் எதிரொலிக்கிறது. கடைசியாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்று முழக்கம் கொடுத்தார்கள். அதை எதிர்த்து மீண்டுமா மோடி, வேண்டவே வேண்டாம் என்று நாம் தேர்தல் களத்தில் பணியாற்றினோம். இந்தியாவெங்கிலும் இயக்கங்கள், அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள் தனிப்பட்ட முறையில் ஜனநாயகத்திலும் மக்கள் நலனிலும் அக்கறை கொண்டவர்கள் என்று எல்லோரும் அந்த இயக்கத்தில் பங்கு பெற்றார்கள். தங்களுக்கு 400 இடங்கள் வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் மக்களிடம் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அந்த கட்டளையை மக்கள் வழங்கவில்லை. அவர்களுக்கு தனி பெரும்பான்மை கூட பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கவில்லை. கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தான் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய இந்து ராஷ்டிர திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். ராமர் கோயில் திறக்கப்பட்ட நாள்தான் நாட்டுக்கு விடுதலை நாள் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொல்லுகிறார். நாட்டில் தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான, அவர்களுடைய தொழிற்சங்க உரிமைகளுக்கு எதிரான சட்ட தொகுப்புகளை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வழிகளிலும் மக்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. அனைத்துலக மட்டத்தில், சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலை தந்தையர் நாடு என்றும் இந்தியாவை தாய் நாடு என்றும் மோடி வர்ணிக்கிறார். உலக அளவில் அமைதிக்கும் மக்களின் நிம்மதிக்கும் ஆபத்தாக வந்திருக்கிற சக்திகளோடு இந்த அரசு கூட்டு சேர்ந்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு மோடி ஆட்சி தொடரக்கூடாது என்றால் அடுத்த தேர்தல் வரைக்கும் காத்திருப்பதல்ல. மோடியை பதவியிலிருந்து வெளியேற்ற வேண்டும், மோடியை வெளியேறு என்ற முழக்கத்தோடு இந்திய நாட்டு மக்கள் போராட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த போராட்டத்திற்கு எதிராக தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு, ஆழ காலூன்றி கொள்வதற்கு மோடி கும்பல் முயற்சி எடுக்கிறார். அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் அந்த சட்டமன்றத்திற்கான தேர்தல் என்று பார்க்காமல் இந்திய அளவில் தங்களுடைய இந்துத்துவ அதிகாரத்தை உறுதிப்படுத்தி காலூன்றுவதற்கான தேர்தலாக கருதுகிறார்கள். மகாராஷ்டிரம், ஹரியானா, பீகார் என்று ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் அப்படித்தான் அதனை அணுகினார்கள். எனவே நாமும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் மோடியின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் மோடியை வெளியேற்றுவதற்குமான இயக்கத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே தான் மாநில அரசு என்பதை தேர்ந்தெடுக்கிற தேர்தலாக இருந்தாலும் இது வெறும் மாநில அரசின் திட்டங்களுக்கான தேர்தல் மட்டுமல்ல. இந்திய அளவில் மோடியை வலுக்குன்றச் செய்வதற்கும், மோடியை ஆட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கும், மக்களை திரட்டுவதற்கான முயற்சியின் ஒரு பகுதி என்று கருதுகிறோம். அதனால்தான் தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கிற இந்த சட்டப்பேரவை தேர்தல் என்பது மேலெழுந்த வாரியாக பார்த்தால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு பக்கம், பாரதிய ஜனதா அதிமுகவினுடைய கூட்டணி மறுபக்கம். இது தவிர இன்னும் சில கட்சிகளும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றன. என்றாலும் உண்மையான போராட்டம் என்பது மோடி அணிக்கும், மோடிக்கு எதிராக தமிழக மக்களுடைய அணிக்கும் இடையிலான போராட்டம்தான் என்று நாம் கருதுகிறோம். அந்த முறையில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் மோடியினுடைய கூட்டணி எதிர்த்து முறியடிப்பதற்கான
வலிமையும் திட்டமும் இருக்கிற கூட்டணி என்று கருதி தமிழக மக்கள் அந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அறைகூவலாகும். அந்த முறையில் தமிழக மக்களை இந்த தேர்தலில் மோடி அரசை வெளியேற்றுவதற்கும் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறச் செய்வதற்கும் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். இதற்கான காரணங்களை, ஆழ்ந்து விரிந்த காரணங்களை எங்களுடைய கூட்டறிக்கையில் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். இந்த செய்திகளை தமிழ் மக்களிடம் ஊடகங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேர்தல் களத்தில் நாங்கள் இந்த கோரிக்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு, இந்த அறைகூவலை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு உழைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த முயற்சியில் நாம் ஒரு பக்கம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று இருக்கிறது. இதற்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்று கருதுகிறோம். இதில் மிகவும் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் பாஜக தமிழ்நாட்டில் போட்டியிடுகிற எந்த தொகுதியிலும் வெற்றி பெற அனுமதிக்கக்கூடாது. பாஜகவை தோற்கடிப்பதை ஒரு முதன்மை குறியாக கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று கருதுகிறோம். நன்றி. ஊடகவியலாளருக்கும் தோழர்களுக்கும் பட்டாளக சமரனின் சார்பாகவும் இந்த கூட்டமைப்பின் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். தோழர் தியாக அவர்கள் விரிவாக சொன்னார். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தேர்தலில் அதிமுக வலுவிழந்து விட்டது. அதை பயன்படுத்தி கொண்டு பாஜக உள்ளே நுழைகிறது. இந்த தேர்தல் மனு தர்மத்துக்கும் சமூக நீதிக்கும் இடையிலான தேர்தல். அப்போது சமூக நீதி நிலைநாட்டுவதா மனு தர்மத்தை ஒழிச்சு கட்டுவதாங்கிறதுக்கான தேர்தல். ஆகவே மனு தர்மத்தை வலியுறுத்தக்கூடிய பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும், சமூக நீதி முன்வைக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலிலே திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம். மாநில செயலாளர் செழியன், தோழர் தியாகு, தமிழர் முன்னணி அவர்கள் அமைப்புகளுடன் இணைந்து மக்கள் அதிகாரம் ஒன்றாக இந்த கூட்டறிக்கையை வெளியிடுறதுக்கு ஒப்புதல் அளிக்கிறோம், உறுதியளிக்கிறோம் என்றுதான். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாசிச பாஜகவை அதிமுக கூட்டணியை தோற்கடிப்போம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிப்புன்ற இந்த செய்தியை நாங்கள் தமிழக மக்களுக்கு வெளியிடுறோம். குறிப்பாக பாசிச பாஜக மாநிலங்களின் உரிமைகளை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டுது. எப்படி நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கையிலே அனைத்து மாநிலங்களோட உரிமையை பறிக்கிற வகையில் நடைபெறுதோ, அதே போல் இந்த சட்டமன்ற தேர்தலையும் தன்னுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையாகவே பாசிச பாஜக செயல்படுது. அதற்கு ஆதரவாக தான் இங்கே அதிமுக கூட்டணியை இணைத்து கொண்டும் இன்னும் பாமக பல்வேறு கட்சிகளை இணைத்து கொண்டும் மாநில அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதுதான் அவர்களோட நோக்கமாக இருக்குது. அது ஏன் மாநில அதிகாரத்தை கைப்பற்றுறாங்கன்னா, ஒரு அதிகார குவிப்பையும் ஒற்றையாட்சி நோக்கி கொண்டு போகிறாங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி அப்படின்ற ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த பாசிச பாஜக கொண்டு போகுது. அப்போ தேர்தல்லையும் அவர்களோட அதிகாரத்துக்கு நாம் இடமளிக்கக்கூடாது, எந்த மக்களும் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே உள்ளிட்ட பாமக உள்ளிட்ட கட்சிகள் யாருக்கும் மக்கள் வாக்களிக்கக்கூடாது என்பதாக நாங்கள் தேர்தலில் பங்கேற்கவில்லாட்டாலும் தமிழக நாட்டின் மீது, தமிழ் மக்கள் மீது, இந்திய நாட்டு மக்கள் மீது அக்கறையுடன், சமூக பொறுப்புடன் நாங்கள் தேர்தல் களத்தில் தேர்தல் கட்சிகளைப் போல மக்கள் மத்தியில் பிரச்சார இயக்கங்களையும் போராட்டங்களையும் மிக தீவிரமாக கொண்டு சென்றிருக்கிறோம். இப்படி பல்வேறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து எங்களோட பிரச்சார இயக்கத்தை கொண்டு செல்கிறோம். ஒற்றை ஆட்சிக்கு எதிராக, இந்த நாட்டில் ஒரு பாசிச சர்வாதிகாரத்துக்கு எதிராக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிராக போராடுவோம் அப்படின்றதான். ஒரு சட்டப்பூர்வமான வழியிலே ஒரு பாசிசத்தை அமுல்படுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த கும்பல் அம்பானி, அதானி அவர்களோட நலனுக்காகவே இந்த ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு உற்பத்தியாளர்கள், தேசிய முதலாளிகள் உட்பட பல பேர் வாழ்வாதாரத்தையும் ஒழித்து கட்டுறார்கள். அவர்களோட நலன் தான் முக்கியமானதுன்னு பேசுகிறாங்க. இப்போ கூட இந்த கேஸு தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு விஷயத்தில் கூட
பெரும் முதலாளிகளோட நலன் தான் முக்கியமாக இருக்குது. அதானி அம்பானியோட நலன் தான் முக்கியமாக பார்க்குறாங்க. சாதாரண ஒரு டீ கடை மக்கள் இவங்களோட நலன்லாம் எதுவுமே பார்க்குறது கிடையாது. அப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெய் வளங்களை அதானி கொடுக்குறாங்க, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய எண்ணெய் வளங்களை அதானி கையில் கொடுக்குறாங்க. அப்போ சாதாரண மக்களுக்கு அரசே அதை எல்லாத்தையும் அரசுடைமையாக்கி மக்களுக்கு எப்பவும் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கணுன்ற அந்த கொஞ்சம் எண்ணம் கூட இல்லை கிடையாது. அதேபோல் உலக போர் நடக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் அணுசேரா கொள்கையை வந்து கடைபிடிச்சாங்க மோடி அரசு. ஆனால் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு ஆதரவும் அமெரிக்காவுக்கு ஆதரவும் இன்னைக்கு தொடர்ந்து இந்திய மக்களுக்கு எதிராக மோடி அரசு செயல்படுது, உலக மக்களுக்கு எதிராக செயல்படுது. எந்த மக்கள்லாம் போர்னால் பாதிக்கப்படுதோ அதுக்கு எதிராக இந்திய அரசு மோடி அரசு செயல்படுது. அதற்கு எதிராக இந்த கூட்டமைப்புகளும் மக்கள் அதிகாரம் தொடர்ந்து கண்டித்து போராடும். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு ஓட்டு கூட பாசிச பாஜகவுக்கு அதோட கூட்டணிக்கு கொடுக்க விழாத அளவுக்கு எங்களோட பிரச்சார நடவடிக்கைகள் இருக்கும். தோழர்கள் சொன்னது போல பாசிச பாஜக எங்கே நேரடியாக போட்டியிடுதோ அங்கே எங்களோட பிரச்சார இயக்கத்தை தீவிரமாக செய்வோம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சாரமாக இந்த நடந்து முடிந்த இந்த ஆட்சியிலே நிறைகள் மட்டும்தான் இருக்கிறதா, குறைகளே இல்லையா, நடந்து முடிந்த ஆட்சியின் மீது விமர்சனங்கள் இருக்கிறதா இல்லையா என்ற புள்ளியிலிருந்து இந்த தேர்தலை அணுகக்கூடாது. இது பாசிச பாஜக அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து ஆட்சி அமைப்பதை நாம் அனுமதிப்பதா கூடாதா, பாசிசம் வலுப்பட்டு விடுவதா, பாசிசமுடைய வலிமை வலுக்குன்றுவதா, இந்த புள்ளியிலிருந்து தேர்தலை அணுக வேண்டும் என்று இந்த ஆட்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடிய பிரிவினர் இருக்கிறார்கள். தொழிலாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூட இந்த தேர்தலுக்கு பிறகும் நாம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் ஒரு பாசிச பாஜக அதிமுக கையில் நம்முடைய தமிழ்நாட்டை ஒப்படைத்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த தேர்தலிலே திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழ் மக்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக ஜனநாயக ஆற்றல்கள், தமிழ்நாட்டில் பாசிசத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள், அமைப்புகள், சிவில் சமூகங்கள் இவர்கள் பாஜக இல்லாத சட்டப்பேரவை, ஏற்கனவே தமிழ்நாட்டில் 4 இடங்களில் 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அதை எப்படியாவது அதிகப்படுத்த வேண்டும் என்று பாஜக அனைத்து வகையிலும் முயற்சி பண்ணுகிறது. தேர்தல் முறைகேடுகள், எஸ்ஐஆர் எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த 4 பேரையும், இந்த 4 இடங்களை கூட இல்லாமல் செய்ய வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவை என்பது பாஜக இல்லாத சட்டப்பேரவை. ஒருவருக்கு கூட எப்படி 40 மக்களவை உறுப்பினர் தொகுதியில் 40 பாஜக இல்லை, தமிழ்நாட்டிலே பாஜக இல்லை, அதாவது 40 0 என்ற நிலை ஏற்பட்டது. அதே போல இந்த 234 இடங்களிலும் அவர்கள் குறிப்பாக போட்டியிடக்கூடிய 27 இடங்களிலும் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் குறிப்பாக ஒரு முயற்சி செய்து அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதை ஒரு அறைகூவலாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வழியாக நாங்கள் முன்வைக்கிறோம். ஏதாரும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்கள், சொல்கிறோம். நாங்கள் இப்போ பிரச்சாரத்துக்கு குறி வைக்கிறது வந்து பிஜேபி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் தான் பிரச்சாரத்துக்கு குறி வைக்கிறோம். இப்போ இந்த பங்கு பெற்றிருக்க இயக்கங்கள் பல மாவட்டங்கள்னு இருக்காங்க. அப்போ சில மாவட்டங்களில் பிஜேபி போட்டியிடாத இடங்களில் அங்கங்கே அவங்க வந்து மற்ற தொகுதிகளையும் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அதிமுகவில் வந்து 28 சீட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்ற காரணம் தான் வாங்கியிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் தோற்கடி பண்ண சொல்லி எப்படி என்ன கேட்குறாங்க? 27 தொகுதியிலையும் நீங்கள் தோற்கடிப்பேன்னு சொல்றீங்களே, எப்படி தோற்கடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. பிஜேபி வந்து 27 இடங்கள் வாங்கி தொகுதியில் இத்தனை தொகுதியில் நிற்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போன வாட்டி அவங்க 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க, 4 பேர் ஜெயிச்சு வந்துருக்காங்க. மீண்டும் அந்த 4 பேர் சீட்டு கொடுத்துருக்காங்களே, அவங்களோட தொகுதியில் அவங்க வந்து கொஞ்சம் இப்போ கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால அவங்க தொகுதியில் அவங்க கொஞ்சம் பவனாக தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த 4 பேரும் எப்படி ப்ரெஷர் கொடுத்து உங்களோட பிரச்சாரங்களை எப்படி முன்னிறுத்தி எப்படி தோற்கடிப்பீங்கன்னு கேட்குறேன். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கிற அதிமுக, மற்ற கூட்டணி கட்சிகள் இவை அனைத்து தொகுதிகளிலும் தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதே நேரத்தில் எங்கு தனி கவனம் செலுத்த வேண்டும், எங்களுக்குள்ள வலிமையை கணக்கில் கொண்டு எங்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அது குறிப்பாக பாஜக போட்டியிடக்கூடிய இந்த 27 தொகுதிகளில் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எப்படி தோற்கடிப்போம்? அதுக்கு ஒரே ஒரு விடை தான். எதிர்த்து போட்டியிடுகிற
திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிப்பதன் மூலம் தோற்கடிப்போம். அதுக்கு ஒரே வழிதான். எனவே இந்த கூட்டணிக்கு, பாஜகவை எதிர்த்து தோற்கடிக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு மக்களை கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் தோற்கடிப்பதற்கான வழி. பிஜேபி அவங்களோட வேட்பாளரை ஆதரித்து ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் படையெடுத்து வராங்க. இது வரைக்கும் அவங்க வரல, எலெக்ஷன் இருக்கிறவங்க மட்டும் தான் வராங்க. அவங்களோட பிரச்சாரங்கள் வந்து அவங்ககிட்ட எப்படி முன்னெடுத்து போவாங்க, அவங்களையும் மீறி நீங்கள் எப்படி முறியடிப்பீங்கன்னு நான் கேட்குறேன். அதான் அவங்களுடைய பிரச்சாரம் மக்களுக்கு எதிரானது, பொய் பிரச்சாரம். உதாரணமாக மதவெறி அடிப்படையிலான பிரச்சாரம், இந்திய அரசு எடுத்திருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகிற பிரச்சாரம். இந்த உண்மைகளை மக்களிடம் அம்பலப்படுத்துவதன் மூலமாக பாஜகவை நாங்கள் தோற்கடிப்போம். இப்போ கடைசியாக ஒரு செய்தி வந்திருக்கு, பார்த்துருக்குறீங்க இல்லையா? அவங்க யாருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க? கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க, அதானிக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி விரிவான கட்டுரைகள் பொதுவான நாளிதழ்களிலே வந்திருக்கு. இப்போ அதானிக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறார்கள், அதே நேரத்தில் மக்களுக்கான உரிமைகளை மறுக்கிறாங்க, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை ஏற்க மறுக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மிக பெரும்பாலானவர்கள் இந்த ஒரு கட்சியை தவிர அனைத்து கட்சிகள், அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உட்பட நீட்டு விலக்கு சட்டத்தை ஆதரித்தார்கள். ஆனால் அவங்க நீட்டு விலக்க மறுக்கிறார்கள். அதாவது தமிழக மக்களின் கருத்தையும் தமிழக சட்டமன்றத்தினுடைய முறைப்படியான தீர்மானங்களையும் ஏற்க மறுக்கிற பாஜகவை தோற்கடியுங்கள் என்று கேட்பதில் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. இல்லை நாங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறோன்னு அவங்க பொய் பிரச்சாரம் பண்ணால் அதை முறியடிக்கலாம். அவங்களுக்கு பரப்புரை செய்வதற்கு மந்திரியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். அதே உரிமை எங்களுக்கு இருக்குது. எனவே அவங்க பிரச்சாரத்தை முறியடிப்பதன் மூலம் தோற்கடிப்போம், எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி. இது சாத்திய மக்களவை தொகுதி மாதிரி ஒரு பெரிய விரிந்த தொகுதி கிடையாது. இதை சட்டப்பேரவை தொகுதி பொறுத்த வரைக்கும் இந்த 27 தொகுதிகளில் கண்டிப்பாக பிஜேபிக்கு வாக்களிக்க பழைய கடந்த கால தேர்தல் முடிவுகள் வச்சு பார்க்கும்போது சில இடங்களில் பிஜேபி கண்டிப்பாக ஓட்டு விழுந்துருக்கு, சில இடங்களில் பிஜேபிக்கு எதிர்ப்பு வாக்குகள்ன்றது கன்சாலிடேட் ஆகியிருக்கு. இந்த வேவரிங் ஓட்ஸு சில ஆயிரம் வாக்குகளை கொஞ்சம் தடுமாறி யோசிச்சுட்டு இருக்க வாக்காளர்களை அணுகி நம்ம வந்து மக்களுக்கு ஒன்றும் பூசா நம்ம எடுத்து சொல்லுவோம், கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவைன்ற மாதிரி. இப்போ சிலிண்டர் விலையிலேருந்து கேஸ் விலையிலேருந்து இந்த போர்னால, இந்த அரசாங்கம் எடுத்த தவறான கொள்கையினால் மோடி ஆட்சி இன்னைக்கு அமெரிக்க சார்பு, யூத சார்பு, அவங்க இஸ்லாமிய எதிர்ப்புன்ற வகையில் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. எந்த காலத்திலையும் இஸ்ரேலோட இந்த அளவுக்கு இந்தியா நெருங்கி போனதே கிடையாது. ஈராக் போரை வாஜ்பாய் அரசே கண்டிச்சுது. நாடாளுமன்றத்தில் ஈராக் மீது அமெரிக்கா போர் தொடுப்பை கண்டித்தாங்க. ஆனால் இன்னைக்கு கண்டிக்கல. அது கண்டிக்காத விளைவு நமக்கு வந்து எரிவாயு வரல, சிலிண்டர் வரல. எவ்வளோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சாதாரண சாலையோர கடையில் சாப்பிட்றது கூட இன்றைக்கி தோசை 30 ரூபா போடுறாங்க. 100 ரூபாய்க்கு குறையாலும் சாப்பிட முடியாது. 7000 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கியிருக்காங்க. தெருவோர கடையில் வியாபாரம் பண்ணுறாங்க. அவ்வளோ கடை மூடி கிடக்குது. எல்லா இடத்துலையும் வீட்லேயும் வந்து சிலிண்டர் கிடைக்காம கிராமப்புறங்களில் விறகு வச்சு எரிக்கலான்னு பார்க்குறாங்க. இவங்க தான் காரணம், இந்த ஆட்சி தான் காரணம். நமக்கு நிதி கொடுக்கறதுலேருந்து கடன் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அது கூட மத்திய அரசு தான் காரணம். நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கீழடி, சிவகலை, மயிலாடும்பாறை இந்த தொழில் அகலவெல்லாம் மூடிடுவாங்க. ஏற்கனவே வச்ச அறிக்கை அவங்க ஒத்துக்கல. தமிழர் தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி பிஜேபின்றது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒன்றும் அதில் பெரிய இப்போ மோடி வந்து 2014 அவருடைய பிரச்சாரம் தோல்வி அடைஞ்சிச்சு, 16 தோல்வி அடைஞ்சிச்சு, 19 தோல்வி அடைஞ்சிச்சு, 21 தோல்வி அடைஞ்சிச்சு, 24 தோல்வி அடைஞ்சிச்சு. இது வரைக்கும் மோடி, அமித்ஷா தமிழ்நாட்டில் வெற்றி பெறல. இத்தனை தேர்தலில் இந்த தேர்தலே அவங்க வெற்றி பெற முடியாது. அதனால் இது ஒரு இலகுவான, கண்டிப்பாக பிஜேபி வந்து அது ஸ்டேட் அசம்பிளி வித்தவுட் பிஜேபி அது கண்டிப்பாக உங்களுக்கு மே 4ஆம் தேதி தெரியும். எங்களுக்கு நம்பிக்கை. பழைய பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பழைய தொகுதிகளிலும் போட்டி போடலை. வானதி தெற்கிலிருந்து வடக்குக்கு போயிட்டாங்க. நயினார் நாகேந்திரன் நெல்லையை விட்டு சாத்தூருக்கு போயிட்டார். யாருக்கும் அவங்களுக்கே மக்கள்கிட்ட போய் திரும்ப வாக்கு கேட்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லை. தேர்தல் மோசடிகளையோ வேறு வழிகளையோ நம்பித்தான் அவங்க ஜெயிக்க பார்க்குறாங்க. அதை முறியடித்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஒரு உதாரணம் சொல்லுவோம். திருப்பரங்குன்றத்தில் பாஜக ஒரு கழகத்தை மூட்ட முயற்சி செய்தது. மீண்டும் திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவோம் என்று பாஜக முழக்கம் கொடுத்தது. ஒரு அளவை கல்லை தீபத்தூண் என்று ஒரு பொய் சொல்லி ஒரு நீதிபதியை பயன்படுத்தி மக்களிடையே மதக்கலவரத்தை மூட்டுவதற்கு அவர்கள் முயன்றார்கள். மதுரை நகர மக்கள், திருப்பரங்குன்ற மக்கள்
மத நல்லிணக்க கூட்டமைப்பு அமைத்து அதை முறியடித்தார்கள். இவ்வளவு முக்கியமான ஒரு போராட்டத்தில் விஜயும் தவேகவும் எங்கே இருந்தார்கள்? அவங்க உயிரோடு அரசியலில் இருக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு ஒரு குரல் இருக்கணும், பேசணும். எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? பாஜகவுக்கு எதிராக எதையும் பேசுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவங்களுடைய இப்போ நேற்று மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ராமன் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அந்த பேட்டியில் அவர் சொல்கிறார், எங்கள் பிரதான எதிரி திமுக தான்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் மற்ற கட்சிகள்லாம் இல்லை அவங்களுக்கு? கொள்கை எதிரிலாம் சொன்னாங்களே. அதனால் உண்மையிலேயே பாஜகவை எதிர்த்து நம்பகமான சக்தியாக இந்த கட்சி எதுவும் இல்லை. அதுதான் உண்மை. நேற்று வந்து சென்னையில் 2 இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருந்தார் தமிழக தலைவர் விஜய். வில்லிவாக்கம், டிநகர், முத்துரங்கன் சாலையில். வில்லிவாக்கத்தில் பர்மிஷன் கிடைச்சிச்சு, முத்துரங்கன் சாலையில் பர்மிஷன் கிடைக்கல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆதரவர்ஜன் என்ன சொல்கிறாருன்னா, 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க, அதுக்குள்ளே நான் சென்னையில் வந்து இங்கிருந்து நாங்கள் போக முடியாது, எங்களுக்கு வந்து தட்டுப்பாடு நிறைய விதிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது அவங்க பிரச்சனையே, அதை அவங்க தீர்த்துக்கணும். நாங்கள் இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் ஏற்பாடு பண்ணோம். எங்களுக்கு மக்கள் அதிகாரம் ஏற்பாடு பண்ண கூட்டத்துக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. இதுக்கு ஸ்டாலின் தான் காரணம், திமுக தான் காரணம்னு பேசிட்டு என்ன அர்த்தம் இருக்குது? எது காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்தை களையணும், அனுமதி வாங்கணும், உரிமை வேணும். எந்த கட்சிக்கும் முறையான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு பிரச்சார உரிமை மறுப்பதை நாங்கள் ஆதரிக்கலை. அது பாஜகவே ஆனாலும் அவங்களுக்கும் பரப்புரை உரிமை இருக்குது, தாராளமாக பரப்புரை செய்யட்டும். ஆனால் இந்த தேர்தல் என்பது அதை பற்றியது அல்ல. இந்த தேர்தல் என்பது பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற அனுமதிக்கலாமா கூடாதா என்பது தான், அதுக்கான தேர்தல் தான். அதனால் இந்த இடத்துல கூட்டத்துக்கு அனுமதிக்கலை, உடனே அவங்க பக்கம் பேசணும் இவங்க பக்கம் பேசணுங்கிறது அவசியம் இல்லை. அது அவங்க நீதிமன்றத்துக்கு போகலாம், என்ன முறையிலையோ அதை தீர்த்துக்கலாம். அதை பற்றிலாம் நம்ம கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. நன்றிங்க. நன்றி.